சரி, உங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணும் என்று கேட்கிறார்கள். ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது 650 பேருக்கு 20 காவலர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று. ஆனால் உண்மை நிலவரத்தின்படி 200 பேருக்கு 20 காவல் அதிகாரி இருக்க வேண்டும். இது ஒரு ஆய்வறிக்கை. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றளவிற்கும் காவல்துறையினுடைய தரம் மேம்படுத்தப்படவில்லை. பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு 6 மணி நேர வேலை, ஆண் காவல்துறை அதிகாரிகளுக்கு 8 மணி நேர வேலை. நாம் தமிழர் கட்சி ஆட்சி வந்தால் நிச்சயம் செய்து காட்டப்படும். ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி, விவசாயம் அரசு பணி. நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வந்தால் நிச்சயம் நடத்தப்படும். தமிழ்நாட்டில் வழிபாட்டு மொழியாக, வழக்காட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக, பயன்பாட்டு மொழியாக தமிழ் வர வேண்டும் என்றால் அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வர வேண்டும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டிற்கு பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு 900 மில்லிமீட்டர். அந்த 900 மில்லிமீட்டரும் சரிவர சேமிக்கப்பட்டு நம்முடைய விவசாயிகள் அண்டை மாநிலத்திடம் கையேந்தாத அளவிற்கு ஒரு நீர் மேலாண்மையை வைக்க வேண்டும் என்றால் இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அமைய வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் எல்லாம் உலக தரத்தில் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வர வேண்டும். மருத்துவமனைகளில் சரியான தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசமாக கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வர வேண்டும். இதற்கெல்லாம் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய ஆசான் என் பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்களே சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். அவ்வளவுதான். இதை மட்டும் 2026 தேர்தலில் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் தமிழ்நாடு சொர்க்கமாக மாறுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது.